இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு துவையல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். மல்லி இலையை வச்சு ரொம்பவே சூப்பராக இந்த துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மல்லி துவையல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மல்லி இலையை நல்லா க்ளீனாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய பழுத்த அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம தண்டோடையே நம்ம வந்து துவையல் அரைக்க எடுத்துக்கலாம். அந்த தண்டில் தான் நிறைய சத்து இருக்குது. அதோடு சேர்க்கும் போது சட்னி வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் உளுந்தம் பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 பருப்பு சேர்த்து நம்ம துவையல் செய்கிறப்போ கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும், டேஸ்ட்டுமே நமக்கு நல்லா இருக்கும். ரொம்ப வறுபடாமல் இந்த அளவுக்கு பொன்னிறமாகனதும் இதை நம்ம அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த பருப்பு ரொம்ப வறுபட்டாலும் நம்மளுக்கு துவையலுக்கு டேஸ்ட்டை மாற்றிடும். லைட்டாக வறுபட்டதுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு இதை எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகளவு சேர்த்துட்டா கூட நம்மளுக்கு அந்த மல்லியோட துவையலில் டேஸ்ட் இல்லாமல் இந்த தேங்காயோட டேஸ்ட்டு மட்டும் இருக்கும். அதனால் நம்ம எடுக்கக்கூடிய மல்லியோட இலையை பொறுத்து தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காயுமே எண்ணெயில் கொஞ்சமாக கலர் மாதிரி அந்த பொன்னிறம் லைட்டாக ப்ரௌன் வந்ததும் நம்ம இதை அப்படியே வந்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு 2 பல்லு பூண்டு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி தோலோடையே நம்ம சேர்த்துட்டு கூட இது மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு எண்ணெயில் வறுபட்டதும் இதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நம்ம புளி சேர்த்து இந்த துவையல் அரைக்கும் போது நம்ம மதியம் இதை சாப்பிடும் போதும் இந்த துவையல் வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காய் சேர்த்ததுனால கொஞ்சமாக புளி சேர்த்துட்டோம்னா இந்த புளிப்பாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கெடாமலும் இருக்கும். நான் ஒரே ஒரு மிளகாய் வத்தல் தான் எடுத்திருக்கேன். இது காரம் அதிகமாக இருக்கும். மிதமான தீயில வச்சு மிளகாயோட கலர் மாறிடாமல் லைட்டாக எண்ணெயில் இதையுமே நம்ம வறுத்து எடுத்து தனியாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். உங்களோட மிளகாய் வத்தலோட காரத்தை பொறுத்து தேவையான அளவு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக சாப்பிடும் போது கூட துவையல் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக நம்ம இந்த துவையல் வந்து வெரைட்டி ரைஸ்க்கு ரெடி பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ மல்லி இலையை வேறு பகுதியை மட்டும் நீக்கிட்டு தண்டோட நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையில் இந்த துவையல் அரைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி இலையும் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக எண்ணெயில் வதங்கணும். ரொம்ப வதங்கினா கூட நமக்கு டேஸ்ட்டு மாறிடும். கொஞ்சமாக சுருங்க நம்மளுக்கு எண்ணெயில் வதங்கும் போது இந்த மல்லி இலையோட அந்த நிறமும் மணமும் மாறாமல் நம்மளுக்கு சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சட்னியும் ரெடி பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டு துவையல் மாதிரி கூட நம்ம சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை எல்லாத்துக்குமே வந்து இந்த துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம தான் நம்ம அரைச்சிட்டு வரணும். இதில் பருப்பெல்லாம் சேர்த்ததுனால பருப்பெல்லாம் முழுமையாக அரைகிறதுக்காக தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைக்கலாம். சட்னியாக ரெடி பண்ணுனா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். துவையல் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கும் போது தான் நம்மளுக்கு நல்ல கெட்டியான பதத்தில் நம்மளுக்கு துவையல் கிடைக்கும். இந்த மாதிரி புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு எல்லாமே கைப்படாமல் இந்த மாதிரி ஸ்பூனில் நம்ம கலந்து விடணும். அப்போ தான் மதியம் வரைக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த துவையல் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவே சூப்பரான ரொம்ப சிம்பிளான இந்த மல்லி இலை துவையல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.